ஹஜ் பயணிகளுக்கான தடுப்பூசி முகாம் மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். வேலூர் மாவட்டத்தில் இருந்து இந்த ஆண்டு ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள உள்ள பயணிகளுக்கான நோய் எதிர்ப்பு தடுப்பூசி முகாமை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சுப்புலட்சுமி இன்று தொடங்கி வைத்தார். அடுக்கம்பாறையில் உள்ள அரசு வேலூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இந்த முகாம் நடைபெற்று வருகிறது. பிப்ரவரி 10 மற்றும் 11 ஆகிய 2 நாட்கள் நடைபெறும் இந்த சிறப்பு முகாமில் ஹஜ் பயணிகளுக்கு அவசியமான முக்கிய தடுப்பூசிகள் செலுத்தப்படுகின்றன. புனித பயணத்தின் போது பயணிகளின் உடல்நல பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் நியூமோனியா, மூளைக்காய்ச்சல், மெனஞ்சாய்டிஸ் ஆகிய தொற்றுநோய்களுக்கு எதிரான தடுப்பூசிகள் செலுத்தப்படுகின்றன. வேலூர் மாவட்டத்தில் இருந்து இந்த ஆண்டு ஹஜ் பயணம் மேற்கொள்ள உள்ள 96 ஆண்கள், 130 பெண்கள் என மொத்தம் 226 பேருக்கு தடுப்பூசி செலுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. முகாமை தொடங்கி வைத்த மாவட்ட ஆட்சியர் முதல் நாளில் தடுப்பூசி பெற்ற 75 பயணிகளின் விவரங்களை ஆய்வு செய்து அவர்களுடன் கலந்துரையாடி தேவையான மருத்துவ ஆலோசனைகளையும் வழங்கினார். இந்நிகழ்வில் அரசு வேலூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் டாக்டர் ரோகிணிதேவி, மாவட்ட சுகாதார அலுவலர் டாக்டர் சதீஷ்குமார், மருத்துவ கண்காணிப்பாளர் ரதிதிலகம், பேர்ணாம்பேட்டைச் சேர்ந்த ஹஜ் ஒருங்கிணைப்பாளர் முகமது உமேர், சமூக பிரதிநிதிகள் முகமது பாஷா, கலில் அகமது, உமேர் அகமது உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிமார்களுடைய எண்ணிக்கை சுமார் 6000 தமிழ்நாடு இருந்து, அதில் வேலூர் டிஸ்ட்ரிக்ட் 226 இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒரு நாளைக்கு 80 பேர் என்ற முறையில் இன்ஜெக்ஷன் போட போகிறோம். அதுக்காக அந்த சுகாதாரத்துறை மற்றும் கலெக்டர் சார்பாக மிகவும் நல்ல முறையில் ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டு, அது அடிகம்பாறை ஹாஸ்பிட்டலில் லாஸ்ட் டைம் கலெக்டர் ஆஃபீஸில் செஞ்சோம். இந்த தடவை அடிகம்பாறை ஹாஸ்பிட்டலில் செய்யணும்னு சொல்லி பெரிய ஹாஸ்பிட்டலில் செய்யணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் உத்தரவு. அதன்படி இவங்க எல்லாமே நல்லபடியாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. குறிப்பாக நம்ம சார் மேக்ஸ் காஸ்டோ சார், அவருடைய மொத்த உழைப்பு அவர் தான் கூட இருந்து ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அவர் தான் பார்த்துட்டு இருக்காரு. மொத்த 226 பேர், ஒரு நாளைக்கு 80 பேர் இன்ஜெக்ஷன் போட்டு